ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வீட்லேயே எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் பருப்பு போட்டு அதை நல்லா அலாசி எடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு சொம்பு தண்ணி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம், இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா. இதில் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்த போகிறேன்னா ஒரு முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், மஞ்சள் பூசணி. இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதில் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஒரு வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதில் 2 தக்காளி போட்டு லிட் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. இது இட்லி, சாம்பார், நெய், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டு சாம்பார் இட்லி மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.